வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்களம் பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்களம் பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கரூர் மாவட்டம் புஞ்சை தோட்டக்குறிச்சி கிராம பண்ணையாளர் திரு கே சிவதேவன். இவர் இம்மாவட்ட கால்நடை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் ஆலோசனையோடும் தொழில்நுட்ப உதவியோடும் வெண்பன்றி பண்ணை அமைத்து பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் அடைந்து வருகிறார். இவரின் முயற்சிகள் மற்றும் அணுகுமுறைகளை கேட்டபோது இந்த வெண்பன்றி தொழிலுக்கு நான் எப்படி வந்தேங்கன்னா, செய்தித்தாளில் வந்து பண்டுதகாரம்புதூர் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் இலவச பயிற்சி கொடுக்குறோம்னு பேப்பரில் பார்த்தேங்க. அதை வச்சு இலவச ட்ரைனிங்கில் கலந்துக்கிட்டேன். கலந்து நானும் ஒரு 7-8 பயிற்சி நல்ல முறையில் கொடுத்தாங்க. ஒரு 7-10 இடத்துல போய் பார்த்தேங்க. இந்த தொழில் எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு விவசாய சார்ந்த தொழில், விவசாய கால்நடைகளை ஒன்றிய தொழிலாகும். விவசாயத்தில் கொஞ்சம் விவசாயம் பாதிப்புனால இந்த தொழில் செய்யலான்ட்டு செஞ்சு வெள்ளை ஆக்சியர் முதல்ல வச்சுருந்தேங்க. சங்கரங்கோயிலில் போய் ஒரு 100 குட்டி வாங்கிட்டு வந்து செஞ்சேங்க. இது வந்து ஒரு யூனிட்டுங்கிறது 10 குட்டிங்க. 10 + 1 10 பெண் ஒரு ஆண் குட்டி ஒரு யூனிட்டு. 2 யூனிட் செஞ்சால் தான் இந்த வேஸ்டேஜ் ஹோட்டல் வேஸ்ட்டு பள்ளிக்கூட சாப்பாடுகள் மீதி ஆகிறத கொடுத்தாங்கன்னா இதுக்கு நல்ல ஈல்டு கிடைக்குங்க. மொதல் பேச்சு நல்லா வந்துங்க. அதில் நேயர்களுக்கு ஒரு கருத்து நான் சொல்கிறது என்னங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து எங்கே குட்டி வாங்கினாலும் ஒரே இடத்துல குட்டி 10 குட்டியோ 20ஓ 50ஓ ஒரே இடத்துல எடுக்கணுங்க. பல பக்கத்தில் நாம் குட்டி எடுத்து கொண்டு வந்தோங்கன்னா எனக்கு ஒரு வருஷத்தில் அருமையான வளர்ச்சி வந்து 70 குட்டி வந்து கறிக்காக வளர்த்தி விற்கிறதுக்கு வச்சுருந்தேங்க. 22 வந்து 20 பெண்ணும் 2 ஆண் இனவர்த்திக்காக வச்சுருந்து கரெக்டாக ஒரே வருஷத்தில் 6 மாதம் கழிச்சோன்னே இனச்சேரிக்கை கூப்பிட்டேங்க. இதனுடைய இனவர்த்தி காலம் வந்து 3 மாதம் 3 வாரம் 3 நாள் 114 நாட்கள் இதனுடைய சினைக்காலம். 114ஆவது நாளுக்கு குட்டி ஈன்றும். குட்டி ஈன்ற உடனே நல்ல முறையில் வந்து குட்டிக்கு வந்து ஹீட்ரு கொடுக்கணுங்க. கோழிக்கு ஹீட்ரு கொடுக்குற மாதிரி ஒரு 20 நாளைக்கு வந்து பல்ப்பு 200 வாட்ஸ் பல்ப்பு ஹீட்ரு கொடுக்கணும். அதே மாதிரி குட்டி வந்து செட்டை சுத்தம் பண்ணையில் வந்து குட்டிகள் மேலே தண்ணி படக்கூடாதுங்க. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு வந்து அந்த குட்டிகளை வந்து நான் கூண்டு வச்சுக்கிறேன். அந்த கூண்டு மேலே ஏற்றி விட்டு செட்டை க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்ருவான். இப்போ நான் வந்து டெலிவரி கொடுக்குறதுனா கேரளாவில் வந்து எம்பிஐன்னு ஒரு கறி உற்பத்தியாளர்கள் சங்கம்னு கவர்மெண்ட்டே வச்சுருக்குது. அங்கே கூட கொடுக்கலாங்க. அதுக்கு வாகன வசதி வேணும். நம்ம வந்து இன்னும் ஈல்டு அதிகமாக எடுத்தோம்னா வாரம் 1 லோடு 2 லோடு போகிற மாதிரி இருக்கணும். இன்னும் இந்த தொழிலை மேல்மைக்கு வந்தோன்னே அதை செய்யலான் இருக்கிறேன். இப்போதைக்கு வியாபாரிகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க இடமிஷன் போட்டு. அதே மாதிரி இந்த செட்டினுடைய கழுவுற தண்ணிங்க வேஸ்ட்டு தண்ணிகள்லாம் ஒரு கிணறு சந்திரவலை கிணறு மாதிரி அமைச்சு அது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறேங்க. அதுக்கு மட்டும் 2 லட்ச ரூபா செலவு பண்ணுங்க. விவசாயம் அருமையாக வந்திருக்குது. இப்போ கரும்பு அதுக்கு முற்பாடு முதல்ல ஒரு 5 வருஷம் தரிசு காடாக கிடந்தது. இப்போ பண்ணை ஆரம்பித்த பிற்பாடு இதை எய்ம் பண்ணி தான் நான் பண்ணையே ஆரம்பித்தேன். ஆனால் 50 வருஷ தென்னை மரமாக வெட்டுற மாதிரி ஆகி போச்சு. இப்போ அந்த 50 வருஷ தென்னை மரம் நல்லா காய்க்குது. தென்னைக்குள்ளே வாழை போட்டிருக்குறோம். இப்போ நாங்கள் ரசாயன உரமே இயற்கை உரங்கிற மாதிரி இது ஒரு அமுத சுரபி இயற்கை உரங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சூரியகாந்தி 1.5 ஏக்கர் போட்டிருக்குறேங்க. கரும்பு 3 கரும்பு எடுத்துட்டேன். ஒரு 1.5 ஏக்கரில் வந்து கரும்பில் வருஷம் எனக்கு எல்லா செலவுகள் போக நிகர லாபம் 70,000 கிடச்சிதுங்க. விவசாயத்தில் இந்த தண்ணி போகிறனால எனக்கு ஓரளவுக்கு 80% ஈல்டு எனக்கு கிடைக்குதுங்க.
அதனால் வந்து இந்த தொழில் வந்து நல்லா பண்ணலாம். அதே மாதிரி இந்த தொழில் வந்து அசிங்கப்படக்கூடாது. அசிங்கப்படாத இந்த தொழில் வந்து கண்டினியூவாக பண்ணுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. என்னுடைய கருத்து அதாங்க. மேலும் விவரம் பெற திரு கே சிவதேவன் அவர்களை 9786117697 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் மீன் நோய் மற்றும் நீர்வாழ் உயிரின நலமறி சோதனை கூடத்தின் சேவைகளை பற்றி விவரிக்கிறார் மீன்வள ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் உமா அவர்கள். தற்போது மீன் மற்றும் இறால் வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலாக அறியப்பட்டு வருகின்றது. இந்த தொழிலில் மீன் மற்றும் இறால்களின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியை பாதிக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் உள்ளன. அவற்றுள் முதன்மையானது நோயாகும். அதனால் பண்ணையாளர்கள் பயன்படுவதற்கென தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் ஹைதராபாத்தில் உள்ள மீன்வள மேம்பாட்டு மையத்தின் உதவியுடன் ஒரு மீன் நோயறி சோதனை மையத்தை மாதவரம் பால் பண்ணையில் துவங்கியுள்ளது. இந்த மையத்தின் சேவைகள் என்ன என்று பார்த்தால், முதலாவதாக நீர்த்தர ஆய்வு மற்றும் மீன்களில் நோய் அறிதல். நீர்வாழ் உயிரினங்களான மீன் மற்றும் இறால்கள் வளர்ப்பின் போது நீரில் ஏற்படும் மாற்றங்களால் பெருமளவு பாதிக்கப்படுகின்றன. இதனால் அவற்றின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி மற்றும் மீன் வளர்ப்பில் லாபம் பாதிக்கப்படுகின்றது. இதனை தவிர்ப்பதற்கு பண்ணையாளர்கள் தங்கள் பண்ணைகளில் உள்ள நீரின் மாதிரிகளை இந்த ஆய்வகத்தில் சமர்ப்பித்து அந்த நீரின் தரம் மீன் வளர்ப்பிற்கு ஏற்றதாக உள்ளதா என்று அறிந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மீன் மற்றும் இறால் வளர்ப்பினை லாபகரமாக செய்கிறதுக்கு அடிப்படையாக உங்களுக்கு தேவைப்படுறது தரமான நீர். அதனால் பண்ணையாளர்கள் பண்ணைகளை துவங்குவதற்கு முன்னர் அல்லது பண்ணைகளில் மீன்களை இருப்பு செஞ்ச பிறகு உங்களுடைய நீர் தரமானதாக இருக்கின்றதா, உங்களுடைய மீன் மற்றும் இறால்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதா இருக்கா, அல்ல பாதிக்கப்படுற விதத்தில் அதோட காரணிகள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்காக நீங்கள் உங்களோட பண்ணைகளில் பயன்படுத்த போகும் நீர் அல்லது இப்போ நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நீர் மாதிரிகளை எங்கள் ஆய்வகத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். அது மாதிரி நீங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் எங்களிடம் இந்த நீர் மாதிரிகளை சமர்ப்பிக்கலாம். உதாரணத்திற்கு நீங்கள் நீர் மாதிரிகளை கொண்டு வரணும் அப்படின்னா அதை ஒரு சுத்தமான பாட்டிலில் குறைந்தபட்சம் 500 ml தண்ணீராவது எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதில் நாங்கள் பல்வேறு காரணிகளை சோதனை பண்ணுறோம். உதாரணத்திற்கு மீன் வளர்ப்பில் முக்கியமான காரணிகளான pH, அதாவது கார அமிலத்தன்மை, அப்புறம் ஹார்ட்னஸ் கடினத்தன்மை, ஆல்கலினிட்டி, அப்புறம் உப்புத்தன்மை சல்னிட்டி, இது போன்ற காரணிகள்லாம் எந்த மீன்களை நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த மீன்களுக்கு உகந்த ஒரு நிலையில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது உங்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி அதில் ஏதாவது மாறுபாடுகள் இருந்தால் அதை சரி செஞ்சு உங்களோட மீன் மற்றும் இறால் வளர்ப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் லாபகரமாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வழிமுறைகளையும் நாங்கள் சொல்கிறோம். இதை கேட்டு நீங்கள் பயனடையலாம். அதே போன்று இறால் மற்றும் மீன் குஞ்சுகளையும் நீங்கள் உயிருள்ள நிலையில் உயிர்வழி அடைக்கப்பட்ட பாலித்தீன் பைகளில் வச்சு எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். இதற்கு குறைந்தபட்சம் இறால் குஞ்சுகளாக இருந்தால் 500 முதல் 1000 இறால் குஞ்சுகளை சமர்ப்பிக்க வேண்டும். மீன் குஞ்சுகளாக இருந்தால் குறைந்தபட்சம் 20 முதல் 50 மீன் குஞ்சுகளை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் அதோட நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஆரோக்கிய நிலைன்றது அது சரியான முறையில் நீந்துதா, அல்லது அதில் ஏதாவது ஒட்டுண்ணிகள் இருக்கா, அல்லது அதில் பாக்டீரியா நோய் தாக்குதல் இருக்கா அப்படின்னு நாங்கள் சோதனை செஞ்சு உங்களுக்கு அதோட முடிவுகளை தெரிவிப்போம். அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த இறால் மற்றும் மீன் குஞ்சுகளை தேர்வு செய்து நீங்கள் உங்களுடைய இருப்பு குளங்களில் நீங்கள் இருப்பு செய்யலாம். இந்த சோதனை முடிவுகளை இப்போ நீரின் மாதிரியாக இருந்தால் ஒரே நாளில் நீங்கள் எங்களிடமிருந்து பெற முடியும். ஆனால் இந்த நோயறி சோதனைகள் கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுனால நீங்கள் அன்னைக்கு சாயங்காலமோ அல்லது ஒரு நாளுக்கு அப்புறமோ உங்களுடைய சோதனை முடிவுகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த சேவைகளை எல்லாம் நீங்கள் கட்டண அடிப்படையில் எங்களுடைய சோதனை மையத்தில் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். மேலும் இந்த சேவைகளை பயன்படுத்த நீங்கள் அணுக வேண்டிய முகவரி மீன் நோயறி மற்றும் நீர்வாழ் உயிரின நலமறி சோதனை மையம், மீன்வள ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம்,
மாதவரம் பால் பண்ணை, சென்னை 6,51,000. தொலைபேசி எண்கள் 044 2555 8852 மற்றும் 044 2555 6750. மேலும் விவரம் பெற 044 25 55 8852 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க.